நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். காலை ஜெபத்தினில் கடவுள் வடிவினில் கர்த்தர் தோன்றிவிட்டார். நம் கர்த்தர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜனவரி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. உலகம் முழுவதும் மீட்படைய உன்னை ஒளியாக ஏற்படுத்தினோம். இந்த வார்த்தைகளை எசையா நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்கிறோம். கடவுள் உலக மீட்புக்காக நம்மை ஒளியாக அவர் அழைத்து செயல்பட அனுமதித்திருக்கிறார் என்பதை அறிந்தவர்களாய் அவர் புகழ்பாட, அவருக்கு நாம் ஒளியாக இருந்து செயலாற்ற மன்றாடி ஜெபிப்போம். உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே. உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே. இன்று திருப்பாடல் 40 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். படைப்புகள் எல்லாம் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றவே படைக்கப்பட்டிருக்கிறது. மானிடர்களாகிய நமக்கு அறிவும் ஆற்றலும் அதிகம் இருந்தாலும் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றவே நாம் உயர்ந்த படைப்பாக படைக்கப்பட்டிருக்கிறோம். இதை உணர்ந்து ஆண்டவருடைய மாட்சிக்காக செயல்பட அருள் வேண்டி மன்றாடி ஜெபிப்போம். உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே. உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே. நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். இந்த வார்த்தைகளை வாசிக்கிற போது, கடவுளிடத்திலே நாம் மன்றாடுகிற போதும் அல்லது நம்மை படைத்தவருடைய திருவுளத்தை அறிந்து செயல்பட முயற்சிக்கிற போது, நம்முடைய துன்ப துயரங்களை அவருக்கு எடுத்து சொல்லுகிற போது, கடவுள் நம் பக்கமாய் சாய்ந்து நம்முடைய குறைகளை கேட்டருளுகிறார். அவருடைய திருவுளத்திற்காக ஓடுகிற பிள்ளைகளின் கண்ணீரை காண்கிற கடவுள் உங்களுடைய கண்ணீரையும் கண்டு அவர் பதிலளிக்க, அவர் திருவுளத்தை நிறைவேற்றும் பிள்ளைகளாக நாம் செயல்பட முயற்சி செய்ய மன்றாடி ஜெபிப்போம். உமது திருவுளம் நிறைவேற்ற
இதோ வருகின்றேன் ஆண்டவரே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே. பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. பலியையும் எரிபலியையும் பாவம்போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர் என்கிற வார்த்தையின்படி இதோ வருகின்றேன் என்ற உணர்வோடு வருகிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதித்து அவர்களுக்கு கற்றுத்தருகிறீர், அவர்களை உருவாக்குகிறீர். ஆண்டவர் தாமே நம்மை நிறைவாய் உருவாக்கி பயன்படுத்துகிறவர். ஆகவே அந்த நல்ல தெய்வத்தை பாடி புகழ்ந்து ஆராதிப்போம். உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்ற திருப்பாடல் ஆசிரியரைப் போல உம்மில் மகிழ்ச்சி அடைந்து செயலாற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாய் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். உடைய பேரிரக்கம் இந்த பிள்ளைகளை தாங்கி வழிநடத்தவும், அவர்கள் வழி தவறிவிடாது உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றி தருவதிலேயே அவர்கள் குறிக்கோளாய் செயலாற்றவும் அவர்களுக்கு நீரே ஞானத்தையும் அருளையும் ஆற்றலையும் தந்து வழி நடத்தும். இயேசுவின் கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். ஆமென். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாவ மன்னிப்பு தருகின்ற தேவன், பகலும் இரவாய் திகழ்கின்ற தேவன், காற்றாய் மழையாய் கடலாய் அலையாய் ஊற்றாய் உயிராய் உலகத்தின் ஒளியாய் உத்தமர் தோன்றிவிட்டார். இயேசு உத்தமர் தோன்றிவிட்டார். ஆதவன் போதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். காலை ஜெபத்தினில் கடவுள் வடிவினில் கர்த்தர் தோன்றிவிட்டார். நம் கர்த்தர் தோன்றிவிட்டார். ஆதவன் போதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர்